ஹாய்! வணக்கம். இன்னைக்கு ஒரு வெண்டி பெரட்டல் தான் பார்க்க போறோம். நான் இந்த வெண்டிக்காவ பிசுபிசு தன்மை இல்லாம பெரட்டுறது எப்படின்னு வீடியோவுக்கு கடைசியில ஒரு டிப்ஸ் தரேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு, அது கூட வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கணும். ஒரு ப்ரவுன் கலர் ஸ்டேஜ்க்கு வரணும். நல்லா ப்ரவுன் கலர் ஸ்டேஜ்க்கு வந்த உடனே தான் நம்ம இதில எக் கலக்க போறோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எக்னா. ஸோ அதனால நான் எப்போ வெண்டி பெரட்டினாலும் எக் கலந்துக்குவேன். 2 எக் போட்டுக்குவேன். கொஞ்சம் வெண்டியா இருந்தா 1 எக் பாய்ப்பேன். அப்படியே அதிகமா இருந்தா 2 போட்டுப்பேன். அத போட்டு அந்த எக் வந்து நல்லா வேகணும். அந்த முட்டை வந்து நல்லா வேகணும். ஆ கொஞ்சம் கூட வேகாம இருக்கக்கூடாது. நல்லா அத ஒரு மாரி பபிள் பபிளா என்ன சொல்லுவாங்க? அப்படியே ரோலா அப்படியே நல்லா வெந்து வந்துரும். அப்படியே பொற பொற பொறன்னு. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து சுத்தமா வெட்டி வச்சிருக்க வெந்திய கலக்கணும். ஏன்னா முன்னாடியே கலந்தா ஒண்ணு கவுச்சித்தன்மை இருக்கும். இன்னொன்னு அது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கிற அந்த பிசுபிசு தன்மை வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெந்திய கலந்து நல்லா கிளறி விட்டு, அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டு வாருனா நம்மளோட வெண்டி ரெடி. இது பிசுபிசு தன்மையா இருக்காம இருக்க, வெண்டிய அலசுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளோத் வச்சு சுத்தமா தொடச்சிருங்க. அது ட்ராயா இருக்கணும். அந்த வெண்டி ட்ராயா இருந்தா தான் நீங்க கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்க குக் பண்ணும்போது, அது அந்த பிசுபிசு தன்மை, அந்த வளவளப்பு தன்மை இல்லாம, நான் செஞ்சிருக்க மாரி அப்படியே பொற பொறன்னு நல்லா கிளீனா வரும். இது என்னோட டிப்ஸ்.